நீங்கள் எல்லாம் வேறு வேறு மறை மாவட்டத்திலேருந்து பங்குகள்லேருந்து வந்திருக்கிறதுனால விண்ணகம் தெரியுது பாதர் நினைப்பேன். யோசிச்சு பாருங்கள், உங்கள் பங்குலேருந்து உங்கள் கிராமத்துலேருந்து உங்கள் எதிர்த்த வீட்டில் உள்ள அம்மா எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கு. முவரைய பாரு, முவரை நரகம் மாதிரி இருந்துக்கிட்டு படுத்தாத பாடுபட்டா படுத்துக்கிட்டு இவ படுத்துகிற பாடுத்தான். உன் முவரையை பார்த்தா பொடிக்கு போயலாம் அம்பிடுமா? உன் முவரையில் முழிச்சிட்டு போனால் சனியை மாதிரி இருக்க. பங்குல இந்த தியானம் நடந்திருந்தா இப்படி தான் இருந்திருக்கும். மை நெய்பர் இஸ் மை ஹெவன் சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? மை நெய்பர் இஸ் மை ஹெல். அப்படி தான் சொல்லணும். ஒரு பணி செய்கின்ற கம்பெனி இல்லை ஒரு ஸ்கூல், ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு எதிராக நிறைய பேர் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய துன்புறுத்தப்பட்டிருக்கீங்க. ஒரு ப்ரேயர் டைமில் அவரும் வந்து அப்படியே நிற்கும்போது பக்கத்தில் நிற்கிறாரு. உங்கள் ஃபாதரோ யாரோ இல்லை இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துகிறவங்க சொல்கிறாங்க, டேர்ன் டு யுவர் நெய்பர் அப்படிங்கிறாங்க, மூஞ்சியை பாருங்கங்கிறாங்க. பார்ப்பீங்களா? அந்த நபரை பார்த்தா சண்டையில் முவரையை பாருன்னு சொல்லி திட்டிருப்போம். இப்போ இந்த மோட்டிவேஷன் கொடுக்குறவர் ஃபாதர் என்ன சொல்கிறாரு? முகத்தை பாருங்கள் அப்படிங்கிறாரு. உண்மையை சொல்லுகிறேன், நீங்கள் வேறு வேறு இடத்துல வந்ததுனால இப்போ எல்லாரும் சொல்லுவீங்க மை நெய்பர் இஸ் மை ஹெவன் என்பீர்கள். ஆனால் உங்கள் குடும்ப உறுப்பினராக இருந்தார் நகைக்காகவோ புடவைக்காகவோ பாத்திர முட்டுகளுக்காகவோ இடத்திற்காகவோ காசு பணத்துக்காகவோ சாபங்களை கக்கி விட்டு நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் செத்தாலும்ல வாழ்ந்தாலும்ல போன உங்கள் குடும்ப உறுப்பினர்களே பக்கத்தில் இருந்தால் அவர்கள் முகத்தை பார்த்து உங்களால் சொல்ல முடியுமா? மை டாட்டர் இஸ், மை சன் இஸ், மை சன் இன் லா இஸ், மை பிரதர் இன் லா இஸ் அப்படின்னு சொல்லி ஹெவன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? முகத்தை பார்த்து சொல்லுங்கள். வாழ்க்கையெல்லாம் அனுபவித்து அசந்து ஓஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறிய வந்து பல முகங்கள். எனக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகின் அழகின் மேன்மையை அனுபவித்தவர்கள். நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? உங்கள் நெய்பர் உங்களுக்கு ஹெவனா? சொல்லுங்கள். உங்கள் அருகாமையில் இருப்பவர் உங்களுக்கு விண்ணகமா? நீங்கள் பார்த்து ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லுகின்ற மனிதர்கள் உங்களுக்கு விண்ணகமா? இதெல்லாம் கேள்வி. தியான நேரத்தில் உங்கள் இதயத்தை கிழித்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள். உங்கள் உறவினர் உங்களுக்கு விண்ணகமா? டிபெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிபெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க டைனிங் ஹாலில். ஹியூமன் ரிலேஷன்ஷிப் கேன் பி a source of joy and fulfillment. இப்போ என்ன அப்படின்னா, இன்னொரு செய்தியாளரும் சொல்லுகிறார், இன்னொரு பூசை, அதாவது கல்லறையில் பூசை சாமியார் வச்சுக்கிட்டு இருந்தார், சரியா இல்லையா? மாப்பிள்ளையை பார்த்து கேட்டார், நீ ஏஞ்சலை பார்த்துருக்கியான்னு கேட்டார். ஒரு கல்யாண பூசை, ஒரு கல்யாண பூசையில் மாப்பிள்ளையும் பொண்ணும் உட்காந்துருக்காங்க. கல்யாண பூசையில் ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணு உட்காந்துருக்காங்க. மாப்பிள்ளையை பார்த்து சாமியார் கேட்குறாரு, நீ ஏஞ்சலை பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு கேட்டார். உடனே என்ன சொல்லியிருப்பான் அவன்? வேறு எங்கிட்டாவது பார்த்துருந்தானா அவன் முவரையெல்லாம் உடஞ்சிருக்கான். அவன் யாரைத்தான் பார்த்துருக்கான் அந்த நேரத்தில்? கருப்பாக இருந்து 10 அடுக்கு பாதுகாப்பு போட்டு முலாம் பூசி சிகப்பாக வந்திருந்தாலும் அதை பார்த்து தான் என்ன சொல்லணும்? ஷீ இஸ் மை ஏஞ்சல்னு சொல்லணும். சாமியார் கேட்டார் பிரசங்கத்தில், ஏப்பா நீ வானதூதர்களை பார்த்துருக்கிறாயா, ஏஞ்சலை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டார். உடனே தன் மனைவியை பார்த்தான். இவன் மனைவியை பார்க்குற அந்த நேரத்தில் கடைசியாக ஒருத்தர் தூக்குனார், கையை தூக்குனார். சாமி நான் ஒரு பேயோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். சாமியார் கேட்ட கேள்வி, நீ ஏஞ்சலை பார்த்துருக்கியான்னு கேட்டார். மணமகன் தன் மணவாட்டியை எட்டி பார்த்து வார்த்தை சொல்லாமல் இவள் தான் என் தேவதை, என் ஏஞ்சல் என்று சொன்னான். பின்னாடியிலேருந்து அனுபவித்து கல்யாணம் பண்ண முதியவர் ஒருத்தர், ஒரு 50 வயசு இருக்கும், கையை தூக்கி என்ன சொன்னார்? சாமி நான் ஒரு பேயோடு தான் குடியிருக்கிறேன். எப்பொழுது இந்த நல்ல ஆன்மா, நல்ல வானதூதர் பேயாக மாறியது? எப்பொழுது மாறியது? தாழ்ச்சி உள்ள ஆன்மா தற்பெருமை வரும் பொழுது பேயாக மாறுகிறது. தாழ்ச்சி நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆன்மா தனக்குள் தற்பெருமை புகும் பொழுது பேயாக மாறுகிறது. இதை மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்மெல்லாம் இப்போ ஏஞ்சல்ஸ், விண்ணகம், அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஹெல்னா என்னது?
நரகம். சரி, இம்மானுவேல் லெவினாஸ், மார்டின் பூபர் இவங்க இருவரும் என்னுடைய அருகாமையில் இருப்பவர் யாருன்னு சொன்னாங்க? விண்ணகம்னு சொன்னாங்க. இங்கே ஒருத்தர் வராரு, ஜீன் பால் சாத்ரு. இவர் பேர் என்ன? தத்துவியல் அறிஞர் ஜீன் பால் சாத்ரு என்கின்றவர், ஒரு பிரெஞ்சு நாட்டு தத்துவியல் அறிஞர். இவர் சொல்லுகிறார், ஹெல் இஸ் அதர் பீப்புள், மை நெய்பர் இஸ் மை ஹெல். என்ன சொல்றாரு? மை நெய்பர் இஸ் மை ஹெல். இவர் சொன்னதுதான் உண்மை போல. புரியுதாலே? பக்கத்தில் திரும்பி நம்ம பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்தோம் அப்படின்னா அவரிடம் விண்ணகம் இருக்கிறதா நரகம் இருக்கிறதா நமக்கு தான் தெரியும். இங்கே இல்லை, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் உறவினர்கள், நண்பர்கள், பணி செய்கின்ற இடங்கள். அங்கே போய் நம்மளால் பார்க்க முடியுதா? அவர் முகத்தில் விண்ணகம் தெரிகிறதா நரகம் தெரிகிறதா? நாம் தான் அதை யோசிக்க வேண்டும். அதாவது நம்ம பூமியில் வாழும் பொழுதே மற்றவரை சார்ந்து இன்எவிட்டபிள் கனெக்டட் பீப்புள். இன்எவிட்டபிள் கனெக்டட் பீப்புள் அப்படின்னா என்னென்னா, நம்ம எதிர்பார்க்கிறோமோ எதிர்பார்க்கவில்லையோ, நம்புகிறோமோ நம்பவில்லையோ, எப்படியாவது ஒருவன் இன்னொருவனை சார்ந்து தான் இருக்க வேண்டும். இந்த ஜாதி பேசி பேசி புலம்பிக்கிட்டு ஜாதி தான் பெருசுன்னு பேசுகிறான் தெரியுமா? அவனிடமெல்லாம் எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு கேள்வி, என் ஜாதி தான் உயர்ந்த ஜாதி என்று சொன்னால் நீ சாப்பிடுகின்ற அரிசி எந்த ஜாதிக்காரன் விதைத்தது? நீ சாப்பிடுகின்ற அரிசி எந்த ஜாதிக்காரன் விதைத்தது? நீ உடுத்தி இருக்கின்ற உடை எந்த ஜாதிக்காரன் கீழ்த்தரமானவன் என்று நீ ஒதுக்கியிருக்க தெரியுமா? இவன் இவன் அவன் அவன் என்று யார் நெய்த, அல்லது அந்த பருத்தியை யார் நெய்தது, எந்த நிலத்தில் விளைந்தது, யார் தன் கைப்பட அதை தொட்டு நெய்தது? நீ கோட்டு சூட்டு போட்டிருக்க, ஷூ போட்டிருக்க, எந்த ஷூ பாலிஷ் செய்பவன் யாரோ ஒருவன் அதை செய்திருக்கிறான். இதையெல்லாம் அணிந்து விட்டுக்கு நீ எப்படி என் ஜாதி தான் உயர்ந்தது, உன் ஜாதி தான் உயர்ந்தது என்றால் உன் ஜாதிக்காரன் தான் செருப்பு கடை வைக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? நீ உன் வீட்டில் பயன்படுத்திய தண்ணீர் எல்லாம் சாக்கடையாய் செல்கிறது என்றால் உன் ஜாதிக்காரன் தான் சாக்கடையை அள்ள வேண்டும். இதில் என்ன ஜாதி? இதில் என்னங்க பெருமை? மனித இனம் அழிந்து கொண்டிருக்கிறது ஜாதியில். 2026 நாகரிக உலகம் என்று சொல்லிக்கொண்டு நாகரிகம் அற்ற மனிதர்களாகத்தான் பல நேரங்களில் இந்த மனிதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அழகான ஒரு வார்த்தை, எனக்கு அடுத்திருப்பவர் நரகம். என் சமுதாயத்தில் நான் இருப்பவர்களை எப்படி எந்த நிலையில் வைத்திருக்கிறேன்? ஒரு மாதிரி ஈக்குவலா, சமமா, விண்ணகமா நீங்க பார்க்க முடியுமா? விண்ணகத்தில் ஜாதி இருக்கிறதா, மதம் இருக்கிறதா, கடவுள் இருக்கிறாரா? கடவுள்னா என்ன? பல கடவுள்கள் இருந்து அதில் சண்டை இருக்கிறதா? நான் சொல்றது ஃபண்டமெண்டலிசம். நான் சொல்வது விண்ணகத்தில் ஃபண்டமெண்டலிசம் இருக்கிறதா? என் மதம் தான், என் நம்பிக்கை தான், என் இதுதான், என் ஏதாவது இருக்கிறதா? அங்கே குறைபாடுகள் இருக்கிறதா? லேமண்டேஷன், புலம்பல்கள் இருக்கிறதா? ஒன்றும் இல்லை. அங்கே உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, ஓசானா ஓசானா, நன்றியின் முழக்கம் மட்டும்தான் எங்கே இருக்கிறது? விண்ணகத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் எல்லாம் எங்கே இருக்கிறோம்? நீங்கள் தான் சொல்லணும். விண்ணகத்தை பற்றி தியானித்தோம், நரகத்தை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டு இடத்தில் இந்த தியானத்தில் அல்லது இந்த தியானத்தை கொடுத்து கொண்டிருக்கிற நான் எங்கே இருக்கிறோம்? கேள்வி. இதெல்லாம் தியானிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இயேசுவை பார்த்து என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நீர் ஆட்சி உரிமையில் வரும் பொழுது என்னை நினைவு கூறும். அப்பதான் சொல்லணும். விண்ணகம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நரகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இந்த தெரிதலின் புரிதலில் இருந்தவர்கள் மட்டும்தான் நீர் ஆட்சி உரிமையில் வரும் பொழுது என்னை, அதுக்கு ஒரு திராணி வேணும், அதுக்கு ஒரு சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும். என்னை விண்ணகத்துக்கு கூட்டிட்டு போங்க. என்ன வேணும்? என்னை விண்ணகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று இயேசு ஆண்டவரிடம் சொல்வதற்கு ஒரு நமக்கு தகுதி வேண்டும். கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், சொல்லி கொடுத்திருக்கிறார். மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு அவருடைய 33 வருட வாழ்க்கை
எடுத்துக்காட்டு. ஆதாம் வாழ்ந்திருக்கலாம், ஆபிரகாம் வாழ்ந்திருக்கலாம், நோவா வாழ்ந்திருக்கலாம், ஈசாக்கு யாக்கோபு என்று யாராரோ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் 33 வருடம் வாழ்ந்த ஒரு மனிதன், 100% மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி விண்ணகத்தை உரிமையாக்கி கொண்டார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விண்ணகத்தின் எஜமானியாகிவிட்டார். மீண்டும் சொல்லுகிறேன், விண்ணகம் என்பது ஒரு அறை அல்ல, டெரிட்டரிகளை உடைய, எல்லைகளை உடைய, நேரம் காலம் இடத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதி அல்ல. அது நேரங்களையும் காலங்களையும் கடந்த கடவுளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை, ஸ்டேட் ஆஃப் லைஃப். அதை பூமியிலும் அனுபவிக்கலாம், புதன் கிரகத்திலும் அனுபவிக்கலாம், நிலாவுக்கு சென்றாலும் அங்கேயும் அனுபவிக்கலாம், அல்லது 1000 அடி தோண்டி கொண்டு நான் உள்ளே கட்டிடம் கட்டி வாழ்வேன் என்றாலும் அங்கேயும் அனுபவிக்கலாம். எதை? விண்ணகத்தை. நரகமும் அப்படித்தான், எல்லா இடங்களிலும் நரகம் அனுபவிக்கலாம். எப்படி நீ விண்ணகமாய் மாற முடியும்? ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, உங்கள் வீட்டுக்கு கிறிஸ்மஸுக்கோ நியூ இயருக்கோ பொங்கலுக்கோ ஏதோ ஒரு விசேஷ தினங்களுக்கோ நிறைய ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு செட்டாக சாரீஸ் எடுக்கிறீங்க, கோட் சூட் எடுக்கிறீங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. திருமணத்துக்கு வந்தால் இப்போ யார் மாப்பிள்ளை யார் பொண்ணுன்னே சாமியாருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா மாப்பிள்ளை பொண்ணை விட கிராண்டாக இருக்குது யார்? பின்னாடி நிற்கிறவங்க தான். இதில் யார் பொண்ணு மாப்பிள்ளைன்னு தெரியல. எல்லாரும் தங்களுடைய பணத்தின் பெருமையை மேன்மையை அவர்கள் அப்படித்தான் காட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம், யார் விண்ணகத்திற்கு செல்ல முடியும் என்று. நம்மால் சமமாக நடத்த முடிகிறதா? எல்லாரையும் விதவிதமான ஆடம்பரமான ஆடைகள் வாங்குகிறோம். வாங்கும்போது ஐயா ஒரு 5 ரூபா காசு டீ வாங்கி குடிக்கிறேன்னு சொன்னால் அவனை பார்த்து என்ன சொல்கிறோம்? பிச்சைக்கார பயல, குடிக்கிறதுக்கு தாண்டி போகிறான் காசு வாங்கிக்கிட்டு. நீ மட்டும் 4 லட்சத்திற்கு உன் திருமண விருந்திற்கு அல்லது திருமண சுபதினங்களுக்கு உடைகளும் விருந்துகளும் படைத்து கொண்டிருக்கிறாய். உன் அருகாமையில் இருந்த ஒரு ஏழைக்கு உன்னால் ஒரு 5 ரூபாய் கூட கொடுக்க முடியவில்லை. நீ எதை தேடுகிறாய்? விண்ணகத்தை தேடுகிறாய். நீ எதை தேடுகிறாய்? விண்ணகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கான். அப்படியே சோர்ந்து போன மூஞ்சி எப்படி மாறும்? அப்படியே விரியும். மகிழ்ச்சியில் விரிகின்ற இடம் விண்ணகம். நீங்கள் நடந்து ஒரு 5 ரூபா காசு இப்படி கொடுக்குறீங்கல்ல, நீங்கள் நீடூடி வாழணும், நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும்னு அவன் மகிழ்ச்சியில் நீங்கள் கொடுத்த 10 ரூபாய்க்கு பெரிய பொய்யை சொல்கிறான் பாருங்க. நீங்கள் கொடுத்த ஒரு 10 ரூபாய்க்கு அவன் ஒரு பெரிய பொய்யை சொல்லி முகம் விரியுது பாருங்க. அந்த இடத்துக்கு பேர் என்ன? பொய்யாக இருந்தாலும் அது விண்ணகம். பொய்யாக இருந்தாலும் அது விண்ணகம். ஆனால் அவன் கேட்டு உங்கள் பின்னாடியே தத்தி வந்து போடா அப்படின்னு எட்டி உதைச்சு யாசகம் கேட்போருக்கு உங்கள் முகத்தை மறைத்தீர்கள் அல்லவா, அந்த இடம் என்ன? அது பேர். அதனால் இது செத்ததுக்கு அப்புறம் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. விண்ணகமும் நரகமும் ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகுதான் கிடைக்கும் என்றால் இப்போ சொன்ன இந்த 2 நிகழ்வுக்கும் பெயர் என்ன? அதனால் பிரியமானவர்களே, இந்த கல்வனை பற்றி சொல்வதற்கு நிறைய இருக்கிறது. ஒரு பாரம்பரியமான உண்மையை நான் உமக்கு சொல்லுகிறேன். மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 13 முதல் 14 முடிய உள்ள இறைவசனத்தில் நாம் எதை படிக்கிறோம் பாருங்க. மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 13 முதல் 14 முடிய உள்ள இறைவசனம். குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உனக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப் போகிறான் என்றார். இப்ப அன்னை மரியாளும் சூசையப்பரும் குழந்தையை எகிப்துக்கு எடுத்துக்கிட்டு தப்பி ஓடுகிறார்கள். இந்த பெத்லெஹேமிலிருந்து எகிப்திற்கு தப்பி ஓடுகின்ற இடையின் நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. விவிலியத்தில் இல்லை, குறிப்பிடப்படவில்லை. அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும்.
இப்போ மாதா அம்மா இயேசுவை சூசையப்பரோடு தூக்கிக்கிட்டு எகிப்துக்கு தப்பி ஓடுறாங்க. ஒரு பாலைவன பகுதி, மணல் புயல்கள் எல்லாம் அடித்து இருக்கிறது. கையில் வைத்திருக்கிறது தன் குழந்தை அல்ல, அல்லது சாதாரண தம்பதியருக்கு பிறந்த குழந்தை அல்ல, பூமியில் பிறந்த ஏதோ ஒரு குழந்தைகளின் பட்டியலில் ஒன்று அல்ல. ஒரு மாபெரும் பொறுப்பு அன்னை மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் இருக்கிறது. காரணம், கையில் வைத்திருக்கின்ற குழந்தை கடவுள் என்று அந்த இருவருக்கு தான் தெரியும். கையில் வைத்திருக்கின்ற குழந்தை கடவுள் என்று அந்த இருவர். அப்போ அந்த குழந்தையை எப்படி பாதுகாக்கணும்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும்? மரியாளுக்கும் சூசையப்பருக்கு மட்டும்தான் தெரியும். பயண களைப்பு, உடலில் தூசு, மணல் புயல், இதெல்லாம் ஒரு மாதிரி கசகசன்னு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை. மாதாவுக்கு தோணுது, ஏங்க ஏதாவது பக்கத்து வீட்டில் கொஞ்சோண்டு தண்ணி வாங்குங்க, நம்ம பிள்ளைய என்ன பண்ணிடலாம், குளிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? மாதாம்மா சொல்கிறாங்க. போய் சூசையப்பர் என்ன பண்ணுறாரு? ஒரு கதவை தட்டுறாரு. கதவு திறந்துச்சா அப்படின்னா, அன்னை மரியாள் தன் குழந்தையை பெற்றெடுக்கவும் கதவை தட்டிய பொழுது கதவு திறக்கவில்லை, இங்கேயும் கதவு திறக்கவில்லை. லைட்டாக அப்படி திறந்து பார்த்துட்டு அந்த கதவு மூடிருச்சு. என்னடா இப்படி இருக்கே அப்படிங்கும்போது, அவங்க ஒரு பெண், ஒரு பிள்ளை, ஒரு கணவர், சோகமான முகம், இதை உள்ளே இருந்த பெண்மணி என்ன பண்ணிட்டா, பார்த்துட்டாங்க. திரும்பி கதவை தட்டார் சூசையப்பர். கதவை திறந்துட்டு, உங்களுக்கு இங்கே இடம் இல்லை, தயவு செய்து சொன்னால் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கும்போது, அன்னை மரியாளோ சூசையப்பரோ அந்த குடும்பத்திடம் இதை சொல்லி இருக்க வேண்டும். நாங்கள் கையில் வைத்திருப்பது எங்களுடைய குழந்தையே அல்ல, இது தெய்வ குழந்தை, இவர் உண்மையிலேயே கடவுள். அப்போ நடந்த விஷயத்தை பூரா கபிரியல் இதெல்லாம் கூட சுருக்கமாக அந்த நேரத்தில் சொல்லி இருக்க வேண்டும். ஏன் காரணம், யாரை குளிப்பாட்டணும்? இப்போ இயேசுவை எப்படியாவது சுத்தப்படுத்தணும், குளிப்பாட்டணுங்கிறதுக்காக கண்டிப்பாக அன்னை மரியாளோ சூசையப்பரோ இந்த உண்மையை சொல்லி இருக்க வேண்டும். கதவு திறக்கப்பட்டது, உள்ளே போனாங்க. அந்த பெண்மணி ஒரே ஒரு கோரிக்கை வைத்தா, தயவு செய்து கோச்சுக்காதீங்க, ஏன் நான் கதவை திறக்கலை அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு 2 வயது குழந்தை இருக்கிறது, எங்கள் வீட்டில் ஒரு 2 வயது குழந்தை இருக்கிறது, ஆனால் தொழுநோயினால் அவதிப்பட்டிருக்கிறது. அந்த 2 வயது குழந்தை தொழுநோயினால் அவதிப்பட்டிருக்கிறது. தொழுநோய் உள்ளவர்களுடைய வீட்டில் யாரும் நுழையக்கூடாது, அப்படி நுழைந்து விட்டால் நுழைந்தவர்களும் தீட்டுப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள். ஏறக்குறைய அந்த தொழுநோய் நீங்கும் வரை அவர்கள் குப்பை மேடுகளில் மட்டும்தான் வசிக்க வேண்டும். நான் தீட்டு என்று சொல்ல வேண்டும். என் குழந்தைக்கு தொழுநோய் என்று நான் வெளியில் சொல்லிவிட்டால் என்ன நடந்துவிடும்? என் குழந்தையை தூக்கி குப்பை மேட்டில் தூக்கி எறிய செய்து விடுவார்கள். யாரிடமும் சொல்லாமல் வீட்டுக்குள் மறைத்து வைத்து வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறோம், அதனால் தான் உங்களுக்கு இடமில்லை என்று சொன்னோம் என்று சொன்னால், அப்படியே சொன்னால், ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீர் தருகிறேன் உங்கள் குழந்தையை குளிப்பாட்ட, நீராட்ட, உங்கள் குழந்தைக்கு பாத்திரம் நிறைய தண்ணீர் தருகிறேன், ஆனால் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், ஐ பெக் யூ, நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், உங்கள் மகன் குளித்த தண்ணீரை மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்னு கேட்டான் அந்த பெண்மணி. மரியாளும் சரி என்று சொல்லி இயேசுவை குளிப்பாட்டுகிறார்கள். நன்றி என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புகிறார்கள். இந்த பெண்மணியின் நம்பிக்கை, அவளுடைய தொழுநோய் வாய்ப்பட்ட அந்த குழந்தையை இயேசு நீராடிய அந்த ஞானஸ்தான தண்ணீர், இயேசு நீராடிய அந்த திருமுழுக்கின் தண்ணீரில் அந்த தொழுநோய் வாய்ப்பட்ட அந்த குழந்தையை கழுவுகிறாள். உடனே அவருடைய தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இது நடந்த உண்மை. இதை அந்த தாய் அந்த பையன் வளர வளர சொல்லி இருக்க வேண்டும். ஊர்க்காடு சுற்றிட்டு வர்றியே, கை காலை கழுவிட்டு உள்ள வாடா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவுடா, ஏன் அந்த மாதிரி பண்டியாக இருக்க, ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போடு, ஏற்கனவே நீ குழந்தையா இருந்தப்போ உனக்கு பெரிய நோய்வாய்ப்பட்டு அப்போவே இறந்துருக்கணும். இயேசு என்கின்ற தெய்வீக குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்துச்சு, அந்த குழந்தை குளித்த தண்ணீரில் உன்னை
குளிக்க வைத்ததால் நீ உயிரோடு இருந்தாய், அவர் மாபெரும் கடவுள், அவர் போட்ட பிச்சை தான் நீ என்று அடிக்கடி வளரும் பொழுதெல்லாம் அந்த தாய் சொல்லி இருக்க வேண்டும். அந்த பாடம் அவனுடைய மனதில் தெளிவாய் பதிந்திருக்க வேண்டும். அந்த மனிதன், அந்த குழந்தை இளைஞனாக வளர்ந்தது, திருட்டு பயலாக மாறினான். பகல் நேரத்தில் இயேசுவை தேட அவனுக்கு பயம். இரவு நேரங்களில் மட்டுமே ஆந்தையை போன்று கண் விழித்து திருடி கொண்டிருந்த அந்த இளைஞன் ஒரு நாள் இயேசுவை சந்தித்தான். எப்பொழுது? சிலுவை மரத்தில் அறையப்பட்டு தொங்கும் பொழுது. நல்ல கள்வன் என்று சொல்கிறார்களே, பக்கத்தில் இருப்பவர் இயேசு என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும், இன்னொரு கள்வனுக்கு தெரியாது. அதனால் தான் அவன் சபிக்கிறான். நாங்கள் செய்த தவற்றுக்கு எங்களுக்கு இந்த தண்டனை, நீ என்ன தவறு செய்தாய், நீயும் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான். அவனுக்கு இயேசு யார் என்று தெரியாது. ஆனால் இந்த நல்ல கள்வன், அவனுடைய பேரு திஸ்மாஸ். அவனுடைய பேர் என்னது? திஸ்மாஸ். அந்த நல்ல கள்வனுக்கு மட்டும்தான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தது இயேசு என்று தெரிந்தது. உடனே சொன்னான், அவன் திருட்டு போயதானே, அவனுக்கு நல்ல திருடன்னு பைபிளே பேர் கொடுத்திருக்குல்ல, இறுதி நேரத்தில் நம்பிக்கையோடு விண்ணகமும் வேண்டும் என்று திருடுகிறான். தந்தையே, இயேசுவே, எனக்கு முன்பாக வாழ்வு கொடுத்தவரே, நீர் ஆட்சி உரிமையில் வரும்பொழுது எனக்கும் அதில் பங்கு கொடும். மீண்டும் சொல்லுகிறேன், யாரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. யாரை மன்னிக்க வேண்டும் என்றால், யார் தாராளமாக என்னை மன்னியுங்கள் என்று கேட்கிறார்களோ அவர்களை மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், மூஞ்சி இழுத்துக்கிட்டு இருக்கிய, ஏன் என்னை மன்னிச்சா என்ன? வீட்டில் என்ன வார்த்தை சொல்லிட்டு 1.5 மலத்துக்கு இழுத்துக்கிட்டு நிற்கிறிய, ஏன் மன்னிச்சா என்ன? அந்த கடைக்கு போய் போட்டு தின்னு. மன்னிப்பு கேட்பதே ஒரு மிகப்பெரிய தெய்வீக குணம், அதை மறந்துடாதீங்க. என்னைய மன்னிச்சுக்கங்க, என்னைய மன்னிச்சுக்கங்கன்னு தாழ்ச்சியாக கேட்கிறதே என்னது? ஒரு தெய்வீக குணம். யாரை மன்னிக்கணும் அப்படின்னா, ஒரு மாதிரி இப்படி இறுகி இருப்பவர்களை அல்ல, தாராளமாக என்னைய மன்னிச்சுக்கங்க, ஐ எம் சாரி அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அது ஒரு தெய்வீக குணம். புரியுதா இல்லையா? அதனால் இயேசு அழகாக ஒரு முதல் பாவ சங்கீதனம், அழகான ஒரு மன்னிப்பு. நீ செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன, இனிமேல் பாவம் செய்யாதே என்று அந்த வேசியிடம் சொல்லி அனுப்ப தெரிந்த கடவுள் தன் பக்கத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற கள்வனை என்ன சொல்கிறார்? இன்றே. இன்றே அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு தெரியாது. இயேசு எப்பொழுது உயிர் தெழுந்தார் தெரியுமா உங்களுக்கு? இயேசு எப்பொழுது உயிர் தெழுந்தாருங்கிற அந்த அம்மா 40 நாளாம், 3ஆம் நாள்னு உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, இயேசு எப்பொழுது உயிர் தெழுந்தார்? பதில் சொல்லுங்க. இயேசு எப்பொழுது உயிர் தெழுந்தார்? மரித்த 3ஆம் நாள் அப்படின்னு. ஆனால் இயேசு எப்பொழுது இறந்தாரோ அப்பொழுதே உயிர் தெழுந்தார். இயேசு எப்பொழுது அடக்கம் செய்யப்பட்டாரோ அப்பொழுதே உயிர் தெழுந்தார். அதான் சொல்றேன், நீ இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். அவர் இருக்கிறது பூமியில், அவர் அடக்கம் செய்யப்பட போறது கல்லறையில். ஆனால் எப்பொழுது? இன்றே, டுடே, இந்த நொடி பொழுதே என்னோடு நீ வான் வீட்டில் இருப்பாய். வான் வீடுனா ஏதோ ஒன்று கிடையாது, விண்ணகம். இதைத்தான் உயிரோடு இருக்கும் போதே சொல்லுவார், நீங்கள் விண்ணரசு உங்களுக்குரியது. ஆண்டவரே, விண்ணரசு எங்கே இருக்கிறது? விண்ணரசு உங்களிடையே இருக்கிறது, உங்கள் மத்தியிலே இருக்கிறது. பூமியில் இருந்த பொழுதே, இன்றே, இப்பொழுதே என்னோடு நீ வான் வீட்டில் இருப்பாய், விண்ணகத்தில் இருப்பாய் என்று சொன்னதற்கு அர்த்தம், ஒரு மனமாறிய பாவியை குறித்து விண்ணகத்தில் மிகுந்த பேரின்பம் ஏற்படும் என்றால், ஒரு மனிதன் தான் செய்த தவற்றுக்கு மனம் வருந்தி தன் இதயத்தை கிழித்து கொள்ளும் தருணம் விண்ணகம். இறந்ததுக்கு அப்புறம் அல்ல, அடக்கம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் கிடையாது. நம்மெல்லாம் பூச கருத்து எழுதி 40 வருஷத்துக்கு அப்புறம் கிடையாது. என் பேரப்புள்ள திரும்பி அதே ஆன்மாவுக்கு பூசை எழுதுறப்ப கிடையாது. விண்ணகத்தை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அதன் உரிமையாளரின் விருப்பம். நான் காலையில் 5 மணிக்கே வந்தேன், எனக்கும் 1 ரூபா தானே,
இவ கடைசியா மாலை 5 மணிக்கு வந்தான், இவனுக்கும் ஒரு தாளந்தா. நண்பா, நீ என்னோடு ஒத்துக்கொண்டாயா? நீ என்ன ஒரு தெனாரியம் உனக்கு கொடுத்துட்டனா, அவனுக்கும் அதை கொடுப்பது என்னுடைய விருப்பம். மீண்டும் சொல்லுகிறேன், அதனால ஆன்மாக்களுக்கு பூசை எழுத வேண்டாம்னு சொல்லலை, சாமியாருக்கு வயிற்றில் அடிச்சிட வேண்டாம்னு நான் சொல்லலை. பெருந்தன்மையாக தயவு செய்து பூசை கருத்துக்களை எழுதுங்கள், ஆனால் உங்கள் ஆன்மாக்களுக்கு விலை பேசாதீர்கள். கடவுள் பார்வையில் நீங்கள் எல்லாரும் விலையேற பெற்றவர்கள். விலை மதிக்கக்கூடிய ஒரு ஆன்மா, விலை மதிக்க முடியாத ஆன்மா மனித ஆன்மா. அதற்கு நீங்கள் யாரும் விலை பேசிவிட வேண்டாம். இது யாருடைய விருப்பம்? கடவுளுடைய விருப்பம். உன்னுடைய விருப்பம் நீ பூமியில் வாழும் பொழுதே சேர்த்து வைத்த நல்ல செயல். கடவுளுடைய விருப்பம் நன்று நன்று நல்ல என்னுடைய மகனே மகளே, சிறிய பொறுப்பை கொஞ்சம் நாள் பூமியிலே வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தேன். நன்று நன்று நல்ல பணியாளரே, சிறியவற்றில் நீர் பொறுப்பாய் இருந்தாய், உன் தலைவனுடைய பேரின்பத்தில் வந்து பங்குகொள். இந்த பரிசை கொடுக்கிறது யாரு? விண்ணகத்தின் உரிமையாளர் இயேசு. இந்த விண்ணகம் எங்கே இருக்கிறது? நம்மோடு இருக்கிறது. நாம் அனுபவிக்கின்ற நன்மை, நாம் அனுபவிக்கின்ற மகிழ்ச்சி, அதை மற்றவரோடு பகிரும் பொழுது அங்கே விண்ணகம் பிறக்கிறது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற துக்க வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை, துர்மாதிரிகையான வாழ்க்கை, அதை மற்றவரிடம் பகிரும் பொழுது, எரிந்து விழும் பொழுது அந்த இடம், அதான் சொல்லுவாங்கள்ல, நரகம் கத 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 கதன்னு இருக்கும், எரியும். ஒரு சிலர் முகத்தெல்லாம் பார்க்கவே முடியாது, எப்பவுமே சிடுமூஞ்சியாக இருப்பான், எரிஞ்சுக்கிட்டே இருப்பான், சிரிக்கவே மாட்டாங்க. அந்த இடமெல்லாம் என்னது? நரகம். ஒரே ஒரு முறை பிறந்தோம், ஒரே ஒரு முறை இறக்கப் போகிறோம். ஏன் விண்ணகத்தை இதற்குள் அனுபவித்து விடக்கூடாது? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், விண்ணகத்திற்கு போவதற்கு முன்பாகவே பூமியில் விண்ணகத்தை அனுபவிக்க நாம் ஒவ்வொரு நாளும் நற்கருணையை உண்டு கொண்டிருக்கிறோம். கானானுக்கு போறதற்கு முன்பாகவே பாலைவனத்தில் கானானின் முன்சுவையை கொடுக்க தெரிந்த கடவுள் இவை எல்லாவற்றையும் அறிந்துவிட்டு இறந்ததற்கு பின் தான் எனக்கு விண்ணகம் வேண்டும் என்றால், அதற்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாய் இருக்கவே கூடாது. பூமியில் இருக்கும் பொழுதே அனுபவிக்க வேண்டிய விண்ணகத்தை அனுபவிக்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இயேசுவுக்கு இந்த உண்மை தெரியும். அதை நமக்கு சின்ன பிள்ளைக்கு சொல்வது போன்று சொல்லி தந்திருக்கிறார். இந்த நேரத்திற்காக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். காலை உணவிற்கு கடந்து செல்ல போகிறோம். ஒரு முடிவை எடுப்போம், ஒரு ரெசல்யூஷன். மன்னிப்பதன் மூலமாகத்தான் நான் மனிதனாக போகிறேன், மன்னிப்பதன் மூலமாகத்தான் நான் மனிதனாக போகிறேன். நான் மனிதனாய் இருக்கின்ற இடம்தான் விண்ணகம். மன்னிப்பதன் மூலமாகத்தான் நான் மனிதனாக போகிறேன். நான் மனிதனாய் இருக்கின்ற இடம்தான் விண்ணகம். நான் மனிதனா?